ஐயா பப்ளு, என்னடா ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ல இருக்க? ஐயோ, உனக்கு வெக்கமா இருக்கா இல்லையோ? எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்படி ட்ரெஸ் போடாம படுத்து கிடக்க. அம்மா, உங்க அம்மா எங்க? உன்னை இப்படிலாம் போட மாட்டாளே. போச்சு போ, நீ ஷேம் ஷேம் பப்பி ஷேம் தான். ஆமால, நம்ம பப்ளுக்கு பேர் வச்சுட்டாங்கல்ல. என்ன பேர் வச்சாங்க? பப்ளுவோட பேர் என்ன? அப்படியா? உனக்கு தெரியுமா? எங்க சொல்லு. பப்ளுவோட பேர் என்ன? தருண். தருண் கௌதம். அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன்னு சொல்ல. நீயும் சந்தோஷமா இருக்கியா? அப்போ நீயும் சந்தோஷமா இருக்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லு பப்ளு, உனக்கு தெரியுமா? ரியலி? செல்லடா நீ. அப்பா என்னத்துக்காக சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கல்ல? ஆமா ஆமா. அப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை நேத்து தூக்குனா, தூக்கி அவ்வளவு நேரம் கொஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல, உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க நல்லா தூங்குனீங்க. நேத்து ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்கல்ல. ஏன்னா நீங்க தானே ஃபங்க்ஷனோட ஹைலைட்டு. ஸோ வந்தவங்க எல்லாரும் உங்களை தானே தூக்கி கொஞ்சினாங்க. ஸோ நீங்க செம்மையா நேற்று ஃபங்க்ஷன்ல என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதான் நைட்லாம் செம்ம தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. ஆனா அப்ப தூங்கவே இல்லை, உன்னையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் தூங்கலன்னு கேக்குறியா? எப்படி தூக்கம் வரும்? அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தனே. நீ பிறந்தப்போ உங்க அம்மாவுக்கும் எனக்கு சண்டை வராத வரைக்கும் உன் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை எப்பயுமே என் கையில தான் வச்சிருப்பேன். உங்க அம்மா நல்லா தூங்குவா, ஆனா நைட்டு ஃபுல்லா நான் தான் உன்னை வச்சிருப்பேன். ஆனா உங்க அம்மாவும் நானும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மா தான் உன்னை என்ன தூக்க கூடாதுன்னு சொல்லிட்டாளே. அவ்வளோ நாள் தூக்காம உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும் நீயும் ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆனா நேத்து நம்ம 2 பேருமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம்ல. சரி சரி, ரொம்ப சிரிச்சு விளையாடாத. உங்க அம்மா எங்க இருந்தாலும் உடையந்துருவா. நான் எங்க உன்னை தூக்கி கொஞ்சிருவனோன்னு நேத்தே உங்க அம்மா கண்ணில் பார்த்தேன் பயத்தை. அதுக்கப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுதாண்டா எனக்கு புரியல. உங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம், அதாவது உங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை நம்பி நான் அந்த தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கிட்டா. இல்லைன்னு வச்சுக்கேன் சாமியாட்டம் ஆடி இருப்பா. அப்பா அதான், அவ்வளோதான். ஆனா பாத்தியா, நேத்து அந்த பட்டு பாட்டி என்ன மாட்டி விட்டு போயிடுச்சு உங்க அம்மா கிட்ட. நீயும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டுட்ட சிரிச்சு. உங்க அம்மா நேத்து பத்திரகாளி மாதிரி ஆடிட்டா தெரியுமா? நல்ல வேலை, அங்க எல்லாம் அவ்வளோ பேர் இருந்ததால சும்மா விட்டா. இல்லன்னு வச்சுக்கியேன் அவ்வளவுதான். உங்க அம்மா தான், வேற யாரு? பத்ரகாளி. நீயும் ஒத்துக்கிறியா உங்க அம்மா பத்ரகாளின்னு? இவளா? இவ எப்ப வந்தா? ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டாலோ? என்ன? ஒன்னும் இல்லையே, சும்மா தம்பி கூட பேசிட்டு இருந்த. டேய் மகனே, போட்டு கொடுத்துறாதடா. எனக்கு தெரியும் நீ பேச மாட்ட, நீ குழந்தை. ஆனா உன் அம்மா, நீ எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்க அம்மாவை பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. அதனால சிரிச்சு மட்டும் காட்டி கொடுத்துறாதடா. கொஞ்சமா வேணா சிரிச்சுக்கோ. ஆத்தி, டேய் நல்லா சிரிச்சு என்ன மாட்டி விட்டுட்ட. உங்க அம்மா மூஞ்சே மாறிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டா, கண்டு விட்டா. நான் கிளம்புறேன். இல்ல, தருண் கிட்ட என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே. போய் சொல்லாத. தருண் கிட்ட என்னமோ சொல்லியிருக்க. அதான் நான் வந்ததும் அவன் என்கிட்ட சொல்றான். டேய் மகனே, இப்படிலாம் பண்ணலாமா? ஏண்டா சமய பார்த்து அப்பாவை போட்டு விட்டுற? கேக்குறல, தருண் கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. அது மட்டும் இல்லாம அவன் சின்ன குழந்தை, அவன் எப்படி வாயை திறந்து உன்கிட்ட சொல்லுவான்? அது எனக்கு தெரியாதா? இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன பத்தி இவன்கிட்ட ஏதாவது பேசினா அந்த டைம் நான் வந்தனா அவன் இப்படிதான் சிரிப்பான். அவன் சிரிக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவன் கிட்ட நீ என்ன பத்தி தான் பேசியிருக்கன்னு. சொல்ல, என்ன பேசுன?
கொப்பம் மவனே. ஐயோ, இவன் ஏன் மவன் இல்ல? ஏண்டா ஆ? ஏண்டா அப்பவ மாட்டி விட்டுட்டு இருக்க? ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் டைம் கிடைக்கிறப்பல என்ன வச்சு அரைக்கிறா. இதுல நீ வேறயா? உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்னை பத்தி அவன்கிட்ட என்ன சொன்ன? இங்க பாரு, நான் இல்லாத நேரம் பார்த்து என் பையன் கிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசினேன்னு வச்சுக்கேன். ஏய், இங்க பாரு, நான் ஒன்னும் அவன்கிட்ட சொல்லல. நான் சும்மா அவன்கிட்ட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அவன் சிரிக்கிறதெல்லாம் வச்சு நான் உன்னை தப்பா பேசினலாம் நீ சொல்லக்கூடாது. நான் ஒன்னும் உன்னை தப்பாலாம் பேசலையே. டே, நான் இங்க இருந்தேன், என்னை பார்த்து சிரிக்கிறத வச்சு நான் உன்கிட்ட எதையோ சொல்லியிருக்கேன், அதுவும் உங்க அம்மா பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கேன்னு அவ நம்பிடுவா. அப்புறம் என்ன வச்சு செய்வா? சொல்லப்போனா உங்க அம்மா பத்தி தப்பாலாம் பேசல. அவ பத்திரகாளி தான். பத்தியா, பத்திரகாளி மாதிரி டான்ஸ் ஆடுறத. சரி சரி, நான் இடத்த காலி பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கேன், என்னை வச்சு செஞ்சிருவா. உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் வெளியில போயிட்டு வரேன். பாய் பாய் பப்ளு. அப்ப வெளில போயிட்டு வரேன். வரும்போது உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வரேன். ஓகேவா? மவன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம போறேன் உன்ன. ஏய் இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். ஹாய், என் பொண்டாட்டி என்ன கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. கீழே தலகாணி இருக்கிறத பார்க்கல. நீ என்ன நைட்டு கட்டியிருந்த சாரியே கட்டியிருக்க? நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருந்த, அதனால அப்படியே படுத்து தூங்கிட்ட. காலையில இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் இந்த சாரியை மாத்தாம இருக்க. சேஞ்ச் பண்ணணும், லேட்டா தானே எழுந்திருச்சேன். சரி, தம்பியை ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க? நீ இப்படி பண்ண மாட்டியே, ட்ரெஸ் போட்டு விடலாம்ல. அதுவா, நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தால, ஏன்னா ஃபங்க்ஷனில் எல்லாருமே எடுத்து தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அதான் காலையிலேயே குளிக்க வைக்கலான்னு இருக்கேன். பாட்டிக்கிட்ட சொன்னால் பாட்டி வந்து தண்ணி காய வச்சுருக்காங்க. தண்ணி காஞ்சதும் கூட்டிகிட்டு போய் அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு கிளம்பணும். என்னடா கௌதமு, நீ கேட்கறதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி பதில் சொல்றா, அதுவும் கட்டி பிடிச்சிக்கிட்டே. ஒருவேளை மண்டையில் அடிபட்டுருச்சோ? அது எப்படி? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்திரகாளி மாதிரி ஆடினா. ஒருவேளை நம்மள தொட்டதால நம்ம பொண்டாட்டி அண்ணியனா இருந்து ரெமோவோ மாறிட்டாலோ? ஆமா, நீ என்ன வேலைக்கு போகாம இப்படி கிளம்பி நின்றுட்டு இருக்க? அது இன்னைக்கு லீவு, நாளைக்கு தான் வேலைக்கு போகணும். அது மட்டும் இல்லாம நான் ஹரியையும் மணியையும் பார்க்க போறேன். ஓ, ஏன் அவங்க வேலைக்கு போகலையா? நான் போகாத போது அவனுங்க எப்படி போவானுங்க? அவனுங்களும் போகல, நாளைக்கு தான் போவானுங்க. ஓ, அப்படியா? சரி சரி. அம்மா, உனக்கு தம்பிக்கு பேர் வச்சேன்ல, அது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா உன்கிட்ட நான் கேட்கவே இல்லைல்ல. ஆ, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தருண் கௌதம் நல்லா இருக்கு. வந்தவங்க எல்லாரும் அப்படிதானே சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. அப்போ நல்லதா இருக்கு. அதுலயும் தருண் கௌதம்னு பேர் வச்சது பாட்டிங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. அதுலயும் பட்டு பாட்டிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களே போகும்போது. போச்சு, தெளிவு வச்சுட்டான், அவ்வளவுதான். ஏண்டா, வெள்ளை பணியார மாதிரி இருப்பாளா? நீ அவளை கட்டிக்க போறியா? ஊன்னு சொன்னா உனக்கு எல்லாமே பார்த்து முடிச்சிருவாங்களா? ஆஹா, இல்ல, யாரு சொன்னா? என்ன ஊகும்? நேத்து நீ தானே சொன்ன, அது எப்படி உன் தலையை எடுத்து என்ன கட்டிக்கிட்ட, அப்படிதானே? இப்ப நீ எதுக்கு கோவப்படுற? நான் எதுக்கு கோவப்படணும்? நான் உனக்கு கோவப்படல. இல்ல, நீ கோவப்படுற. நான் கோவப்படலடா. இல்லடி, நீ கோவப்படுற. டேய், கோவப்படலன்னு சொல்றல. அப்ப சரி, எனக்கு வெளியில வேலை இருக்கு. நீ கொஞ்சம் மேல இருந்து கையெடுத்தினா நான் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு வருவேன். அப்புறம் வந்து வேணா நம்ம கட்டி பிடிச்சிக்கலாமே. என்ன சொல்றான்? நான் இப்ப இவனை கட்டி பிடிச்சேன்? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்ப? டேய் கௌதம, உனக்கு வாயில தாண்டா சனி. அவன் பாட்டுக்கு செவனியன் தானே உன்னை கட்டி பிடிச்சிட்டு நின்னான். உன்னை யாருடா சொல்ல சொன்னது? ஃபர்ஸ்ட் கையேடுறா. இங்க பாரு, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மோவன அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். டேய், இதெல்லாம் அநியாயம்டா. நானடா உங்க அம்மாவை கட்டி பிடிச்சேன்? நான் நின்ன இடத்துல அப்படியே தானடா நின்றுட்டு இருக்கேன். உங்க அம்மா தானடா வந்து என்ன பிடிச்சிக்கிட்டா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருக்கேன். சண்டையில இருக்கும்போது அப்பப்ப கட்டி பிடிப்பேன். ஆனா இப்போ ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? தருணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்ப ஒரு முடிவு எடுத்துட்டேன். இவ்வளவு நேரம் குழப்பத்துல இருந்தேன், ஆனா இப்போ தெளிவா முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு கேக்குறியா? சொல்றேன். நேத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை கையில எடுத்து கொஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி குழப்பமா இருந்துச்சுதான். ஆனா இப்போ உங்க அம்மா என்ன கட்டி பிடிச்சா தெரியுமா? அப்போ முடிவு பண்ணிட்டேன்.
அப்பா பண்ணது தப்பு தான். அதே மாதிரி உங்க அம்மா மேலாம் தப்பு இல்லாமலடா உங்க அம்மாவும் தப்பு பண்ணியிருக்கா. அதுக்காக நான் உங்க அம்மா கிட்ட நிறைய மன்னிப்பு கேட்டுட்டேன். காலில் வீந்து கூட கேட்டேன். ஆனா அவ என்ன மன்னிக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நான் 1000 என்ன லட்சத்துக்கு மேலேயே மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு அப்புறம்லாம் என்னால அழுதுகிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதேதான். இனிமே உங்க அம்மா கிட்ட இந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் செட் ஆகாது. சோ கௌதம், அதாவது உங்க அப்பா ஆக்ஷன்ல இறங்க போறான். இப்ப நடந்துச்சு தெரியுமா ஒரு ரொமான்ஸ்? இதுக்கப்புறம் நிறைய நடக்கும். உங்க அம்மாவுக்கு இந்த கௌதம பத்தி தெரியலடா. நான்லாம் சரி, என் புள்ள இப்பயும் உன்கிட்ட எல்லாமே சொல்லி கத்து தரக்கூடாது. எப்படி உங்க அம்மாவை கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. அப்புறம் இங்க பாரு, இன்னொரு தடவை அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன தொட்ட அவனை கொன்றுடா. ஏய், கீழே பாத்து வா விழுந்துட போறேன். ஏய் பப்ளே, அப்பாவும் அம்மாவும் ரொமான்ஸ் பண்ண போறோம். கண்ண முடிக்கோ, இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்கி போனா நிலவானா கண்ணீர் சொல்லும் பேசாமதான் போகாதடி பசங்கதான் பண்ணாதடி சத்தியமான மூச்சு முட்டி திக்கிறடி கோபம் முட்டி கொள்ளாதடி கொப்பி கொப்பி தின்னாத வயசாத இதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட கௌதமை பத்தி பேசவே கூடாது. ஆனா எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். விக்ரம் கிட்ட திரும்பவும் பேசினா கண்டிப்பா சண்டை வரும். நேற்று வந்த மாதிரி தேவையில்லாம வேண்டாம் சண்டை நம்ம 2 பேத்துக்கும் வேண்டாம். ஆனா எப்படியாவது கௌதமையும் அதிதியும் சேர்த்து வைக்கணும். ஏற்கனவே இவங்க 2 பேரால வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசாம ஏதோ அப்படி இப்படின்ட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நாங்க 2 பேரும் சண்டை போடுறது தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால சண்டைலாம் போடக்கூடாது. ஆனா எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு இடைஞ்சலாம் விக்ரம் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா கௌதம் மேல விக்ரமுக்கு செம்ம கோவம் இருக்கு. அதிதி தலையிடக்கூடாதுன்னு சொன்னதால தான் விஸ்வாவும் சரி விக்ரமும் சரி கௌதம் கிட்ட இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்க. இல்லைனா அன்னைக்கு நடந்ததுக்கு கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து கௌதமா அடிச்சிருப்பாங்க. பெரிய சண்டையா நடந்திருக்கும். அதிதி யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதால தான் யாரும் எதுவும் பேசாம அவங்க பாட்டுக்கும் இருக்காங்க. ஆனா இப்படி விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். அமிர்தா, யோசி. உன்னோட தம்பியோட லைஃப்பை நீ தான் சேவ் பண்ணணும். ஸோ யோசி, அவன் சந்தோஷமா இருக்கணும். கரெக்ட். பாட்டி 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 தான் கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்போ கண்டிப்பா பாட்டி கிட்ட பேசலாம். பாட்டி கிட்ட பேசினா கண்டிப்பா இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. கரெக்ட். பாட்டி கிட்ட போய் பேசணும். என்னடி சப்பமுக்கி, எது தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல? உன்னை எப்படி போட்டு தள்ளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஏன்டி அவ்வளவு யோசிக்கிற? ஒரு கப் காஃபி உன் கையால போட்டு கொடு. டே இல்லடி, உண்மையதான் சொல்றேன். உன் கையால ஒரு கப் காஃபி குடிச்சா போதும். அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ். அதுக்காக நீ இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. நீ வேணா பாருடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் காஃபி போட கத்துக்க தான் போறேன். காஃபி போட்டு வந்து உன்கிட்ட கொடுக்க தான் போறேன். நீயும் குடிச்சிட்டு ஆஹா ஓவன் பாராட்ட தான் போற. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. சரி ஓகே, கோவப்படாத. ஆமா, வேலைக்கு கிளம்பாம மேடம் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? என் பொண்டாட்டி செம்ம நாட்டுக்கட்டன்னு தோணுது. டேய் பொறுக்கி. எது பொறுக்கியா? சரிடி, இப்ப இந்த பொறுக்கி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய் சும்மா இரு. இங்க பாரு, இந்த சாரியை கட்டுறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சும்மா அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காத. பரவாயில்லடி, நான் உனக்கு கட்டி விடுறேன். நீ கட்டி விடுறியா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சும்மா சொன்னேன். ஆனா எனக்கு கட்ட தெரியாது, நீ தான் கட்டிக்கணும். இப்ப என்னன்னா, கட்டின சேலையை வேணா கலைக்க தெரியும். கலைக்கவா? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், போ. நீ தான் கிளம்பிட்டல, ஆபீஸ் போ, உனக்கு டைம் ஆகுதுல. இல்லடி சப்பமுக்கி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போ. என்ன மேடம், இன்னமும் கோவத்துல இருக்கீங்க போல? கோவமா? எதுக்கு? உன் தம்பியை பத்தி பேசினப்போ கோவப்பட்டுட்டு போனல, அதுக்குதான். அமிர்தா, சண்டை வரக்கூடாதுன்னு இப்பதானடி யோசிச்சேன். அப்புறம் என்ன, எப்பயும் போல சந்தோஷமா பேசு. மடசாமி. ஏய் சரி, அப்ப டீசெண்டா கூப்பிடவா? சரி கூப்பிட. டேய் காட்டா. சொல்லுடி சப்பமுக்கி. ஹேய் என்ன? ஒன்னும் இல்ல, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆபீஸ்க்கு போ. எதுவா இருந்தாலும் ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். சப்பமுக்கி, மீன் குட்டி. ஒரு குட்டியும் வேண்டாம், எதுவா இருந்தாலும் ஈவினிங் வந்து பாத்துக்கலாம். டைம் ஆயிடுச்சுல, விஸ்வா வேற உனக்காக வெயிட் பண்ணுவான்ல. யாரு அவரா? சார் ஏதோ முக்கியமான ஒரு ஆளை மீட் பண்ண போறேன்ட்டு போயிருக்காரு. அதனால ஆபீஸ்க்கு லேட்டா தான் வருவாரு. சொல்ல முடியாது, இன்னைக்கு ஆபீஸ்க்கு அவர் வந்தாலும் வரலாம், வராட்டியும் இருக்கலாம். என்ன சொல்ற? அப்படி யார பார்க்க போயிருக்கான்? தெரியல. சரி அவனை விடு. ஒன்னே ஒண்ணு. ஏய்
ப்ளீஸ் டி. ம், ப்ளீஸ் ப்ளீஸ். நேத்து நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா? இப்ப கூட இந்த சாரிலையும் நல்ல கும்தா அழகா இருக்கடி. ஒன்னே ஒண்ணு. சீ, பொண்டாட்டிடா நானு, என்கிட்ட போய் வழியிற. ஏய், பொண்டாடி கிட்ட தாண்டி வழிய முடியும். வேற யாருக்கிட்ட வழிய முடியும்? வழிஞ்சுதான் பாரேன். தெரியுதுல, கவனிக்கலாம்ல. மாமா பாவம்டி. அப்படிங்களா? பாவமா? ம், மாமா ரொம்ப பாவம். கொஞ்சம் பார்த்து கவனிய. அதுக்கு என்ன, கவனிச்சுட்டா போச்சு. இது தண்ணீர் ஊற்றியா தீரும், நான் பன்னீர் ஊற்றினால் மாறும். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும். பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிருது குளிருது இரு உயிர் குளிருது காதல் உறவாடி. அக்கா, யாரா இருக்கும்? டேய், அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? அவங்க என்ன கேட்டாங்க? 2 காஃபி, அதை எடுத்துட்டு போய் கொடு. இல்லக்கா, இவங்க ஒரு 2-3 மாசமாவே நம்ம காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க டாக்டர். தோ அங்க நம்ம டவுன்ல இருக்குல்ல, விஜய் ஹாஸ்பிட்டல், அங்கதானே வேலை பார்க்கறாங்க. நான் கூட ஒரு 2-3 தடவை போய் பார்த்துருக்கேன். டேய், அவங்கள பார்க்கறதுக்காகவே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? இல்லக்கா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அம்மா கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்களுக்கு துணைக்கு போனேன். அப்ப பார்த்துருக்கேன் அவங்கள. ஆமாண்டா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம காஃபி ஷாப்புக்கு தான் வந்து காஃபி குடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் இங்கே தான் இருந்துட்டு போகிறாங்க. அதனால் என்னடா இப்போ? இல்லக்கா, இத்தனை நாள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட யாரையும் கூட்டிட்டு வந்தது கிடையாது. அவங்க தனியா தான் வருவாங்க, தனியா தான் போவாங்க. நடுவுல கூட யாரும் அவங்கள வந்து பார்த்தது கிடையாது. யாராவது அவங்க கிட்ட வைத்தியம், அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க மட்டும்தான் வந்து பார்த்துட்டு போவாங்க. அது மீறி இந்த மாதிரிலாம் யாரும் வந்தது இல்லைல்லக்கா, அதான் நான் கேட்குறேன். இங்கே பாரு, அவங்க யாராக இருந்தால் நமக்கு என்ன? அவங்க 2 காஃபி கேட்டாங்க, நம்ம அது கொடுக்குற வேலை, அவ்வளோதான். மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேட்டுக்க கூடாது. ஒருவேளை அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலியா? அப்படின்னா இன்னும் யாரையாவது வந்திருக்கலாம்ல. ஒரு ஆள் மட்டும் தானே வந்திருக்காங்க. சரிடா, ஒருவேளை அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான் தெரியுது. அக்கா, போக்கா, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல. உனக்கு எப்படிடா தெரியும்? ஹாஸ்பிட்டல் போயிருக்கல, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல. அதே மாதிரி யாரையும் லவ்லாம் பண்ணல. அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும் இவரு? டேய், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ. இங்க பாரு, மற்றவங்கள பற்றி நீ எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது, அதுவும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல். இங்க பாரு, அவர் யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். நம்ம கடைக்கு காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் காஃபியை கொடு. தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. இல்லக்கா. நான் தான் சொல்கிறேன்ல, போ. அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு. சரிக்கா, ஜூலியக்கா காஃபி போட்டிருப்பாங்க, நான் போய் எடுத்து போய் கொடுக்க. இங்கே பாரு, போய் காஃபியை கொடுத்துட்டு வந்துடணும். தேவையில்லாதெல்லாம் அங்கே எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? ஏக்கா, என்னக்கா, அதெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேன். காஃபியை கொடுத்துட்டு வந்துருவேன். சரி சரி. யாரா இருக்கும்? டேய், உன் பெரிய மண்டையை வச்சு எதையும் யோசிக்காம போய் வேலையை பாரு. தள்ளி நிக்கிறேனே மயங்காம தயங்காம கொஞ்சம் தாடி அரக்கிருக்கான மேம், காஃபி. ஆ, வச்சுட்டு போங்க ராஜு. யாரா இருப்பாரு இவரு? பார்க்க நல்லா தான் இருக்காரு, ஆனா யாரா இருக்கும்? ராஜு, வேற ஏதாவது வேணும்னா நான் கேட்குறேன். ஆ, ஓகே மேம். அழகாத்தான் இருக்காரு, ஆனா யாருன்னு தெரியலையே. சரி, நமக்கு எதுக்கு, யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். விஸ்வா, இங்கே காஃபி சூப்பராக இருக்கும். நீங்கள் வேற எங்கேயாவது பிளான் பண்ணீங்களா? இல்லைங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, காஃபி ரொம்ப மோசமாலாம் இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். சந்தேகம்லாம் வேண்டாம். ஐயோ, நான் அதை சொல்லலைங்க. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நான் கேட்டப்ப காஃபி பிடிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இங்க வந்ததுல இருந்து இங்கதான் வந்து காஃபி குடிக்கிறீங்கன்னு நம்ம இங்க வந்ததுமே அந்த பையன் பேசினப்பயே தெரிஞ்சிருச்சு. நீங்களும் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன சொல்லணுமோ அதை எல்லாமே சொல்லுங்க, நான் அதுக்கான பதில சொல்றேன். அது என்னன்னா, இல்ல, நான் கேட்கும்போது வேணாம்னு சொல்லிட்டு திடீர்னு எப்படி நேத்து நீங்க வந்து காஃபி குடிக்கலாமான்னு கேட்டீங்க. அதாங்க ஒன்றும் புரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்ததுலேருந்து இந்த காஃபி ஷாப்புக்கு தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு காஃபி ஷாப் போனேன். பட் ஏன்னா அங்கே எனக்கு எதுவுமே செட் ஆகலை. காஃபி ஷாப்பும் சரி, காஃபியும் சரி எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரை பண்ணேன். காஃபியும் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது.
நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்காது. நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றியும் நிறைய செடி ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி க்ரீன் பிளான்ட்லாம் இருக்கிறதால ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் ஏதாவது ஒர்க் டென்ஷனாக இருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே தான் வருவேன். காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். சூப்பருங்க. நீங்க சொன்ன மாதிரி இடமும் நல்ல பீஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆமாம். அப்புறம் செகண்ட் கொஷனுக்கு பதில். அப்போ நீங்கள் கேட்டப்பெல்லாம் எனக்கு உண்மையாலுமே காஃபி குடிக்க தோணலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்போ நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பரவாயில்லங்க, நீங்களும் என்ன மாதிரி இழுக்காம தாராளமா என்ன பேசணுமோ பேசுங்க. நானும் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னதான் எங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணனும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அவங்களால தான் நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் பேசி இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸில் இருக்காங்க. நான் உங்களை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக என்ன சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க. அதிகமாக பேசினது கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போ என்ன ஏதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதிகமாக உங்கள் கூட பழக்கம் இல்லைல்ல. என்னதான் உங்கள் ஃபேமிலி உங்கள் அண்ணன் எல்லாருமே என் ஃபேமிலி கூட என் கூட கனெக்டாக இருந்தாலும் நீங்கள் என் கூட கனெக்டாக இல்லைல்ல. ஸோ நீங்கள் கூப்பிட்டதும் என்னால் எப்படி சொல்கிறது. புரியுதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. முன்ன பின்ன தெரியாத பையன் வந்து காஃபி சாப்பிடலாமான்னு கூப்பிட்டா எந்த பொண்ணு தான் வருவா? ஆனா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், அதிகமாக பழகினது கிடையாது. 2 ஃபேமிலியும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. ஆனாலும் நான் கூப்பிட்டது யோசிச்சிங்கல்ல, அது நல்ல விஷயம் தாங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்கல, நல்லதுதான். ஆனால் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன். நான் யோசிச்சது கரெக்டு தான். ஐயோ, நீங்க சாரி கேட்டதாங்க தப்பா இருக்கும். நீங்க சாரிலாம் கேட்க தேவையில்ல. ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பையன் வந்து காஃபி சாப்பிடலாமான்னு கூப்பிட்டா சத்தியமா அப்படிதாங்க யோசிப்பாங்க. நீங்க யோசிச்சது கரெக்டு தான். சரி, காஃபி குடிங்க. சரிங்க. அப்புறம் நான் கேட்டதுக்கு பதில். ம் ம் இன்னொரு கேள்வி கேட்டிங்கல்ல, எப்படி திடீர்னு வந்து காஃபி சாப்பிட்லாமான்னு கூப்பிட்டீங்கன்னு. ஆமாங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம நிறைய தடவை மீட் பண்ணோம், பேசணும். ஸோ அதான் உங்கள் கூட ஒரு காஃபி குடிக்கலான்னு நீங்களும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அவ்வளோதான். வேற எந்த ரீசனும் இல்லை. அவ்வளோதானா? வேற எந்த ரீசனும் இல்லையா? அவ்வளோதான். ஏன் வேற என்ன ரீசனாக இருக்கும்? இல்லைங்க, வேற எந்த ரீசனும் இருக்கக்கூடாது தான். ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லைங்க. அப்புறம் கார்த்திக், அவர் பேர் கார்த்திக் தானே? நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரும்போது கூட்டிகிட்டு வருவீங்க. ஆமாங்க, அவர் பேர் கார்த்திக் தான். எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் ஆஃபீஸில் அவர் தாங்க எனக்கு ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஜாலி டைப்போ. ஐயோ, செம்ம ஜாலி டைப்புங்க. அவர் கூட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் போகிறதும் தெரியாது, நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பெருசாக யார் கூடயும் கனெக்ட் ஆகல. பட் கார்த்திகை பார்த்ததுமே எனக்கு கனெக்ட் ஆகணும்னு தோணிடுச்சு. அதனால தான் என்னதான் ஆஃபீஸில் நான் சிஓவாக இருந்தாலும் எனக்கு கீழே அவர் வேலை பார்த்தாலும் வேலை சமயத்தில் அந்த மாதிரி இருப்போம். பட் மற்ற டைம்லலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். சூப்பர் விஷ்வா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. அப்புறம் நீங்கள் ஃபாரின்லேயே இருந்தீங்க, இங்கே வந்து எல்லாம் செட் ஆயிடுச்சுல? செட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போக போக செட் ஆகிடுச்சு. ஆனால் முழுசாக செட் ஆகிடுச்சான்னு கேட்டால் இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, நம்ம இங்கே தானே பிறந்தோம், இங்கே தானே வளர்ந்தோம். படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நம்ம அங்கே போனோம், திரும்பவும் இங்கே வந்துருக்கோம்ல, சீக்கிரமா எல்லாமே செட் ஆகிடும். ஏன் விஷ்வா, உங்கள் கூட நான் பேசும்போதெல்லாம் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம ஊர் ரொம்ப பிடிக்குமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யோசிக்கிறது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யோசிக்கிறீங்க. என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? நம்ம ஊரு தாங்க. நான் எதுக்காகவும் நம்ம ஊரை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு ரீசன் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் மட்டும்தான். கரெக்டு தான். அப்புறம் நம்பூர் பொண்ணுங்க தாங்க அழகு. காஃபி நல்லா இருக்கா? ஏங்க சூப்பரா இருக்கு. காஃபி மாதிரியும் நம்பூர் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களோ? ஏங்க நம்பூர் பொண்ணுங்க தாங்க அழகே. அதுவும் கிராமத்துல இருக்க பொண்ணுங்க இருக்காங்களே, நீங்க பாருங்க. இப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊர்ல திருவிழா வந்துரும். ஸோ நீங்க வேணா பாருங்க, திருவிழாவில் நம்ம பொண்ணுங்க, அதுவும் நம்பூர் பொண்ணுங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னங்க, நான் இங்கே வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஊரில் திருவிழா நடந்தது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் எப்படி? இனிமேல் அடுத்த வருஷம் தான் சொன்னாங்க. நான் அதை சொல்லலைங்க. ஒவ்வொரு ஊர்லயும் தனித்தனியா திருவிழா நடக்கும். பட் அந்த ஊர் எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திருவிழா நடக்கும். அதாவது ஐ ரிமெம்பர் தி ஃபால்ஸ். அந்த மலை பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே தானே சொல்கிறீங்க? கரெக்டுங்க. ஏங்க நம்ம ஊர்ல இருக்கிற திருவிழாலாம் வருஷம் வருஷம் நம்ம பார்ப்போம். பட் அந்த ஊர் திருவிழா, அது ஊருன்னு சொல்லக்கூடாது, நம்ம எல்லா ஊருக்கும் சேர்ந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்க ஒரு திருவிழா நடத்துவாங்கங்க. அதுதாங்க மாசு. போன தடவை என்னால வர முடியல, பட் கரெக்ட் டைம்க்கு நான் வந்துட்டாங்க. அது இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தாத்தா கூடயும் நிறைய பெரியவங்களாம் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எப்பன்னு தெரியல. ஆனா எப்படா நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் இல்லை.
பாருங்க, கரெக்டா நீங்களும் இந்த டைம்க்கு வந்திருக்கீங்க. நீங்க பாருங்க, அந்த திருவிழாவுல நம்பூர் பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு. அப்படியே அந்த சாமி சிலை மாதிரியே இருப்பாங்கங்க. யூ மீன் கையெடுத்து கும்பிடுற மாதிரி? எக்ஸாக்ட்லி அப்படிதாங்க இருப்பாங்க. ம், சரிங்க சரிங்க. ஆனாங்க திருவிழா டைம்ல சூப்பரா இருக்கும். அதுலயும் 7 நாள் திருவிழா செம்ம மாசா இருக்குங்க. விஸ்வா, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? என்னங்க? ஐ மீன், நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். ம், இல்லங்க, இல்ல. ஏங்க திடீர்னு என்ன பார்த்து அப்படி கேக்குறீங்க? இல்லைங்க, நார்மலாக தான் கேட்டேன். ஃபாரின்ல இருந்தீங்கல்ல, அதான் லவ் பண்றீங்களா என்னன்னு கேட்டேன். ஏங்க நீங்களும் தாங்க ஃபாரின்ல இருந்தீங்க. அப்ப நானும் உங்களை பார்த்து கேட்டா கேளுங்க, யார் கேட்க வேணாம்னு சொன்னா? அப்ப அப்ப நீங்களும் யாரையாவது லவ் பண்றீங்களா? ம்ஹும், இல்ல. இல்லையா? ஆமா, பண்ணல. இப்போதைக்கு லவ் பண்ணல. இதுக்கப்புறம் லவ் பண்ண சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ லவ் பண்ண சான்ஸ் இருக்குங்களா? லவ் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல, மீட் பண்ணல, பேசல. ஸோ பார்க்கலாம். எப்படியும் பார்க்காமையா போயிட போறேன். கண்டிப்பா பார்ப்பேன். பார்த்தனா லவ் பண்ணுவேன். ஏங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரினா எப்படிங்க? எப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கணும். பேசுகிறதும் சரி, ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக இருக்கணும். ரகடாவும் இருக்கலாம், ஆனால் அது அளவாக தான் இருக்கணும். நான் ஒரு டாக்டருங்கிறதால டாக்டரே கிடைச்சாலும் ஓகே தான். பட் அப்படி இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ் மேன், நிறைய சொத்து இருக்கணும், நல்ல பணக்காரனாக இருக்கணும், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைமண்ட், கோல்டு, இந்த மாதிரி பிளாட்டினம் கூட ஓகே தான். அந்த மாதிரிலாம் பண்ணணும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரணும். வெளியில் எங்கேயாவதுனா இந்த ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் பார்க்கு, பீச்சு அந்த மாதிரி கிடையாது. சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, அப்புறம் சைனா, அப்புறம் கொரியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு வரணும். அதுவும் மந்த்துக்கு ஒரு டைம். சீ, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொன்றுவன். எங்கேயாவது ரிலாக்ஸேஷன் ஸ்டேஷனுக்கு போயிடணும்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஓனா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும். ஒரு வில்லா மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஏன் விஸ்வா, நான் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேனோ? ஆமாங்க, ரொம்ப கம்மியா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா எந்த பொண்ணும் இவ்வளவு கம்மியாலாம் ஆசைப்பட மாட்டா. ஆமாங்க, ரொம்ப அதிகமாலாம் கேட்கக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் ஆசை மட்டும்தான். அந்த பன்னாட பரதேசி மட்டும் எங்க இருக்கான்னு தெரியல, கையில கிடைச்சான் அவ்வளவுதான். அப்புறம் விஸ்வா, உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க. பொண்ணு பொண்ணு மாதிரி இருக்கணும். என்ன லவ் பண்ணா போதுங்க, வேற எதுவும் வேண்டாம். அவ்வளோதானா? போதுங்க, இந்த லிஸ்டே எனக்கு அதிகமா தான் இருக்கு, அதனால போதும். சரி, ஓகே விஸ்வா. அப்புறம் வேற என்ன? வேற என்ன, கிளம்ப வேண்டிதான். இதுக்கப்புறம் உட்காந்து பேசணும், இன்னும் லிஸ்ட் பெருசா போகும். ஒரு காஃபிக்காகவும் 5 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்டதுக்காகவும் காதுல ரத்த வர அளவுக்கு பேசிட்டியேமா நீ. போதுமா? போதும் 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 போதும். ஐயோ சீனியர், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? சீனியர், நீங்க இந்த இடத்துக்கு வந்தது இல்லையா? இல்ல இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பையன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும், ஏன் அங்கதான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு. அதான் சரி உன்னை கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு. ஆமா சீனியர், ரொம்பவே அழகா இருக்கு. வரும்போது பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தது. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ அழகு. பயத்துக்குள்ளதான் அழகு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்காடி? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த ஃபால்ஸ் பாத்தீங்களா? தண்ணி அழகா கொட்டுதுல்ல. அப்படியா? அழகா இருக்கா? சொல்லுடி, அழகா இருக்கா? சீனியர், சொல்லு. உங்க கை. ஆமா, என்னோட கைதான். அதுக்கு இப்ப என்ன? ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லையா? போங்க சீனியர். ஹேய், இங்க வாடி. இங்க வா. மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உங்க பக்கத்துல வர மாட்டேப்பா. எல்வோ, நேத்தே நம்மளோட ரொமான்ஸ் பாதியிலே நின்றுச்சு, அதான் கண்டினியூ பண்ணலான்னு. சார், அதெல்லாம் நேத்து. இன்னைக்கெல்லாம் எதுவும் இல்ல. நிஜமாவா? எதுவும் இல்லையா? எதுவும் இல்ல. அப்படியா? சரி சரி. சீனியர், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதுக்கு இந்த கேட்லாம் தெரியலையே.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன ஆபத்து இருந்தால் அந்த இடத்துல அழகு இருக்குன்னு. அதே மாதிரி அழகு இருந்தால் அந்த இடத்துல ஆபத்தும் இருக்கும். அதுவும் கரெக்டு தான். அப்போ இங்க நின்று அதை பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடியும், பக்கத்துல போக முடியாது, அப்படிதானே? ம், ஆமாம். இது மட்டும் இல்லை, இந்த சைடு எங்கேயுமே சரி, நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து அதை பார்த்து ரசிக்க மட்டும்தான் முடியும். எதையுமே நம்ம ஃபீல் பண்ண முடியாது, அது பக்கத்தில் போய் பார்க்கவும் முடியாது. அப்படி பார்க்கணும்னு நினச்சா திரும்பவும் நம்மளால் வர முடியாது. அப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தா சேஃபா தூரமா நின்று பார்த்துட்டு மட்டும் வந்துடணும், எதையுமே ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாது, அப்படிதானே? ம், அதே. ஓய் எல்வோ. ம்? ம், ம்? ம்ஹும். வாடி. நான் வரமாட்டேன். வரமாட்ட? வரமாட்டேன் தான், வரமாட்டேன். வாப்பா. ம்ஹும். அடிச்சு வா. சீனியர். அப்ப சரி, விடு விடு, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. அஞ்சலி, உன் குரலை கேளாதது என் மனதில் ஏனோ தயக்கம். எனது இமைகளை மூடி ஏங்குகிறேன். உன் மார்பில் உன் முகம் பதித்து உன் மூச்சு காற்றை என்னுள் வாங்கிக் கொள்ள. உதடுகள் சொல்லாத ஏக்கங்களை என் இதயம் சொல்ல துடிக்கிறது. ஆனால் என் இதய துடிப்பின் ஓசையை நீ உணராத போனது ஏனோ? கதிர். அவ்வாறு நோக்கினார் எவ்வாறு நானுவே கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டே ஒன்றாக செய்திட ஒரு 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன். எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயில் எந்தன் வாயோட வாய்ப்படித்தார். எதுக்குடி அழுகுற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. என்ன நடந்தாலும் நீங்க என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? போக மாட்டேன். அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நானும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், எப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னோட லைஃப் நீங்க தானே. ஏன்னா என்னால நீங்க இல்லாமலாம் இருக்கவே முடியாது, அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன். எனக்கு நீங்க வேணும், எந்த பிரச்சனையானாலும் சரி, எனக்கு நீங்க வேணும். சரிடி, அழாத. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். யாராலையுமே நம்மளை பிரிக்க முடியாது, சரியா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ so much, my dear எல்வோ. உன்னோட உன்னோட ஒட்டிக்கிறேனா உன்னை காதலிச்சே அகமகிழும் ஏன் அள்ளி குளம் தினம் யூ யூ யூ, என்னையா பண்ற? இங்க பாரு, உனக்கு நான் ஐ லவ் யூ தான் சொன்னேன், அதுக்குன்னு என்ன தூக்கி அங்கண்டெல்லாம் போட்றாத. ஹேய், ஒன்று தூக்கி போட்டுட்டு நான் என்னடி பண்ணுவேன் நீ இல்லாம? அப்புறம் என்னையா, நல்லா தான்யா பேசிட்டு இருந்த, திடீர்னு எதுக்கு என்ன தூக்குன? ஏண்டி, ஒன்று தூக்குறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? ஓ, உனக்கு மட்டும் தான்யா இருக்கு, ஆனா திடீர்னு எதுக்கு? ஐயோ, மனசுல ஏதாவது வச்சிருக்கே என்ன? இங்க பாரு, அப்பப்ப கடுப்பேத்து வந்தான், அதுக்குன்னு பழி வாங்கிடாதயா. அடியே எல்வோ, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் மட்டும்தான் நினைச்சியா? புரியல. உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? புரியல. இப்போ இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு, இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்கு. அது உனக்காக நான் நேத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன். ஸோ அங்கே போலாமா? என்னையா சொல்ற? நேத்தே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனியா? புரியலையே, என்ன இடம் சொல்ற நீ? அதுக்கு நம்ம அந்த மலை உச்சிக்கு போகணும், போலாமா? மலை உச்சிக்கா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன நீ அங்க இருந்து தள்ளி கொல்ல பார்க்க போற அதானே? ஐயோ, ஆபீஸ்ல வேற ஏதாவது உனக்கு பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கே, அதுக்காக என்னெல்லாம் கொல்லாத. ஏய், சும்மா ரெடி. உன்னை கரெக்ட் பண்றதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுல இன்னொன்னா? சீனியர் சீனியர், சாரி சீனியர், நான் ஏதாவது தெரிஞ்சு தப்பு பண்ணியிருந்தேனா என்ன தெரிஞ்சு தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. அதுக்குன்னு மலை உச்சிக்கு என்ன கூட்டிட்டு போய் தொப்புன்னு போட்டுறாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். எங்க வீட்ல நான் செல்லம், என்னதான் என் தங்கச்சி இல்ல நான் செல்லம், என் தங்கச்சி பாவம், நான் இல்லாம என் தங்கச்சி இருக்க மாட்டா தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடுறி. சீனியர் சீனியர் சீனியர். ஏய் சுப்.
வாயை முடிக்கிட்டு வாடி. யாராவது காப்பாத்துங்க. இன்னொரு தடவை கத்துன மவள நானே இங்க இருந்து தூக்கி போட்டுருவேன். அப்படியே வா. காட்டோட ராஜா சிங்கமே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. வந்தாச்சு. வந்துட்டோமா? ஐயோ, மலையில இருந்து தள்ளி விட போறாரு. ஹேய், என்னடி பண்ற? கண்ணை திறந்து பாரு. இல்ல இல்ல, நான் பார்க்க மாட்டேன். பாருடி, ஒன்னும் இல்ல. மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். எல்வோ, இப்ப மட்டும் நீ பார்க்கலன்னு வச்சுக்கிய, நீ நினைச்ச மாதிரி இங்க இருந்து உன்னை தள்ளி விட்டுருவேன். எப்படி? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ சீனியர், என்னையா இது? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ஐயோ சூப்பரா இருக்கியா. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதுலயும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த அருவி கொட்டுதுல, அது ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருந்து பாக்கும்போது சூப்பரா இருக்கு. லூசு, இதுக்கு தான் அந்த கத்து கத்துனேன். ஐயோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கீழே அழகா இருந்தது, ஆனா அதை விட இது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சீனியர், நீங்க சொன்னீங்களே நேத்தே வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு. நீங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா இது எல்லாமே அப்படியே ரியலா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஹேய், எவ்வளோ வேலை தெரியுமா? இது ஒன்றும் நேச்சுரலெல்லாம் இல்லை. இந்த இடம்லாம் அப்படி இருந்துச்சு. இங்கேருந்து ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா அழகாக இருக்கணும்னு ஒரு ஐடியா. அதான் இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இதோ அந்த சைடு நிறையா ஃப்ளவர் கொடியெலாம் இருந்துச்சு. இதோ இந்த கொடி மாதிரிலாம், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுட்டேன். அப்போ இந்த ஊஞ்சல்? அதுவும் தான். அது நானா ரெடி பண்ணி உனக்காக இங்கே வச்சிருக்கேன். இங்கே வந்தால் ஜாலியாக உட்காந்துக்கிட்டே அப்படி உன்னை பார்த்து கையை பிடிச்சி கண்ணை பார்த்து பேசிக்கிட்டே அந்த ஃபால்ஸை ரசிக்கலாம்ல. ரசிக்கலாம் தான், ஆனா இப்போ இந்த இடத்துல அந்த ஃபால்ஸ் அழகா தான் இருக்கு. ஆனா அதை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பர்றா, கவிதை கவிதை. சீனியர், நீங்க சொல்ற கவிதையை விட நான் பேசுறது ஒண்ணு கவிதை கிடையாது. கவிதையில உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அது வேணா கரெக்டு தான். ஏன்னா என்னோட கவிதை தான் ரொம்ப அழகாச்சே. அப்படி இருக்கும்போது என் கவிதையை அடிச்சுக்க ஆள் இருக்கா என்ன? ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். எனக்கு இவளை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்க எல்லார்கிட்டையும் கேட்குறேன், அதாவது எங்களை சுத்தி இருக்கிற இந்த இயற்கை, அழகான இயற்கை கிட்ட கேட்குறேன், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், இங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த அருவியோட சத்தம், அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற கலர் கலரான ஃப்ளவர்ஸ், பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் சத்தம், இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அமைதியான சத்தம், இந்த இயற்கை, இவங்க கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ ஓகே, நான் கல்யாணத்துக்கு ரெடி. நானும் கல்யாணத்துக்கு ரெடி. சீதையின் காதல் அன்று விழி வழி நுழைந்தது, காதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது, என்னவோ என் நெஞ்சிலே இசை. ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். என்னங்க, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா நேற்றும் கேகே சீனியரோட சீன்ஸ் கொடுத்துருந்தேன், இன்றைக்கும் கேகே சீனியர் அஞ்சலியோட சீன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னடா இன்னைக்கு போஸ்ட்டில் கொடுத்த சீன் உங்களுக்கு வீடியோவில் இல்லைன்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு என்ன ரீசன்னா, என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, டைம் கிடைக்கல, அதனால் நான் வீடியோ எடுக்கல. பட் நாளைக்கு உங்களுக்கு அந்த சீன்ஸ் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருங்க. உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் நான் படித்தேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸை படிக்கும் போது தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இப்போ என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதாவது ஆயிஷா அண்ட் எழில் அந்த கேரக்டருக்கு நம்ம இப்போ மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நம்மளால் நிறைய கேரக்டர்ஸ், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஜோடியை என்னால் காட்ட முடியாது. ஏன்னா இப்போ வந்து இவங்களோட கதையை தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இவங்கள காட்டுங்க அவங்கள காட்டுங்கன்னு. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன்.
இப்போ வந்து இவங்க 2 பேரோட மேரேஜ் சீக்வென்ஸ் தான் போக போகுது. அதனால் நம்மளால் ஒரு சில பேர் மட்டும்தான் காட்ட முடியும், ஒரு சில பேர் காட்ட முடியாது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய பேர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் சீன்ஸ் கொடுக்குறேன். அதுக்காக தான் ஸோ சாரி. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் போஸ்ட் போட்ட மாதிரி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு காமெடி அண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற பாண்டிங், ஒரு கலாட்டா எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை பாய், டாடா. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.